வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கற்பம் தமிழ் அகாடமி. ரயில்வே ரிக்ரூட்மெண்ட் போர்டுல இருந்து ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. 32,438 வேகன்சி வந்து ஃபில் பண்ண போறாங்க. சென்னை ரீஜியன்ல மட்டும் 2,694 வேகன்சி. நீங்க 10th இல்ல ஐடிஐ முடிச்சா போதும். ரொம்ப எளிமையான எக்ஸாம் பேட்டர்ன்ல, ரொம்ப எளிமையான எக்ஸாம் சிலபஸ்ல, ரொம்ப ஈஸியா ஷார்ட் பீரியட்ல நீங்க வந்து பீரியட்லயே கிளியர் பண்ணிடலாம். ஒரே ஒரு சிங்கிள் ஸ்டேஜ் சிபிடி எக்ஸாம் மட்டும்தான். நெக்ஸ்ட் பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், அதுவும் ஈஸியா தான் இருக்கும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல், இது முடிச்சுட்டு ஈஸியா ரொம்ப ஷார்ட் பீரியட்ல மினிமம் குவாலிஃபிகேஷன்ல மத்திய அரசு எம்ப்ளாயியா மாசம் 30,000 சேலரியில நீங்க ஈஸியா வந்து வேலைக்கு போயிடலாம். இதை பத்தின முழுமையான தகவல் பார்ப்போம். ஜாப் நேச்சர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அசிஸ்டன்ட் லெவல்ல தான் இருக்கும். ஸோ ஃபீல்டில் இறங்கி வேலை செய்கிற மாதிரி தான் இருக்கும். சில ஜாப்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக சொல்ல போனால் அந்த ட்ராக் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறது, இப்போ இந்த ட்ரெயின் எல்லாம் ஒரு கோச்சை இன்னொரு கோச்சை டீஅட்டாச் பண்ணுறது, அப்புறம் இந்த போல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணுறது, அதை மெயின்டைன் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு ஃபீல்டு ஒர்க்கு தான் இருக்கும். இறங்கி வேலை செய்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி ஏஜ் லிமிட் ரொம்ப முக்கியம். 18லேருந்து 36 வயசுக்குள்ள இருக்கணும். அதுவும் 1/1/2025 இந்த டேட்டுக்குள்ள. ஸோ ஓபிசி நான் கிரீமிலியராக இருந்தீங்கன்னா 3 இயர்ஸும், எஸ்சிஎஸ்டியாக இருந்தீங்கன்னா 5 இயர்ஸும், பிடபிள்யூபிடி இருந்தீங்கன்னா உங்களுக்கு 10 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. ஸோ எக்ஸாம் ஃபீஸ் 500 தான். எஸ்சிஎஸ்டி ஃபீமேல் பிடபிள்யூ கேண்டிடேட் இருந்தீங்கன்னா அதுவும் 250 தான். ஸோ ஸ்டேஜஸை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி சிபிடி, அதுக்கப்புறம் பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட். இந்த சிபிடியில் இருந்து 3:1 அப்படின்ற ரேஷியோவில் நீங்கள் பிஇடிக்கு வந்து செலக்ட் ஆவீங்க. அதுக்கப்புறம் 1:1 அப்படின்ற ரேஷியோவில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு வந்து நீங்கள் செலக்ட் ஆவீங்க. ஸோ அதில் இந்த சிபிடியோடைய எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இதில் ஜென்ரல் சயின்ஸ் 25 கொஸ்டினும், மேத்தமெட்டிக்ஸ் 25 கொஸ்டினும், ரீசனிங் 30 கொஸ்டினும், ஜென்ரல் அவேர்னஸ் 20 கொஸ்டின், மொத்தமாக 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் தான். சரிங்களா? ரொம்ப ஈஸியான சிலபஸ். நெகட்டிவ் மார்க் இருக்கு. ஒரு கொஸ்டின் தப்பாச்சு அப்படின்னா 1/3 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க். மொத்தம் 90 மினிட்ஸ் டைம் கொடுக்குறாங்க. அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் தான். தமிழ்லையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன்ஸ் வந்து எழுத முடியும். ஸோ இந்த எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் நார்மலைசேஷன் மூலமாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 3:1 அப்படின்ற அடிப்படையில் பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்றதுக்கு எடுத்துட்டு போவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அதுவும் ரொம்ப ஈஸி தான். இப்போ மேலா இருந்தீங்க அப்படின்னா ஒரு 35 கிலோ வெயிட்டை நீங்க தூக்கிட்டு என்ன பண்ணணும்னா 100 மீட்டர் ஓடணும் 2 மினிட்ஸ்ல. அந்த வெயிட்டை கீழே போடக்கூடாது, ஒரே ஒரு சான்ஸ் தான். அது முடிச்சதுக்கு அப்புறம் 100 மீட்டர் 1000 மீட்டர் வந்து நீங்க ஓடணும். 4 மினிட் 15 செகண்ட்ஸ்ல ஓடணும். ஃபீமேலா இருந்தீங்கன்னா 20 kg வெயிட்டை தூக்கிட்டு அதே 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் 2 மினிட்ஸ்ல ஓடி முடிக்கணும். 1000 மீட்டர் வந்து பாத்தீங்கன்னா 5 மினிட்ஸ் 40 செகண்ட்ஸ்ல நீங்க ஓடணும். இது முடிச்சிட்டீங்கன்னா ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து குவாலிஃபைங் நேச்சர் தான். சரிங்களா? சிபிடி 1 அடிப்படையில் இதில் குவாலிஃபை ஆனீங்க அப்படின்னா 1:1 அப்படின்ற ரேஷியோவில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து போஸ்டிங்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 22/2/2025. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ஸோ 10th ஐடிஐ முடிச்சுட்டு நான் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே ஒரு மத்திய அரசு வேலையில் ஒரு 30,000க்கு மேலே நான் வந்து சேலரியில் நான் வந்து போகணும், எனக்கு தமிழ்நாட்டுக்குள்ளேயே வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு நோட்டிஃபிகேஷன் இது. தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் வந்து கிளியர் பண்ணிட முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்ஸ்டியூட்டில் டெக்னிக்கல் எக்ஸாமான ஆர்ஆர்பி ஜேஇ, எஸ்எஸ்சி ஜேஇ, டிஎன்பிசி ஏஇ, ஜேஇக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல், ஈசிக்கு வந்து ஆஃப்லைன் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸை பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.